திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. கந்தர் அனுபூதி. இப்போ நாம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி 29 பாடல்களை பாடிட்டோம். 30வது பாடல்லேருந்து பாட போகிறோம். கன்னிகா பாரதி சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், நல்ல ஆதரவு கொடுங்க. ஒரு நாளைக்கு 1000-500 பேர் பாருங்கள். நீங்கள் பார்க்காது தான் எனக்கு கவலையாக இருக்குது. இது எப்பவும் உதவக்கூடியது. இதையெல்லாம் பாருங்கள். நம்மளுடைய குறையெல்லாம் தீர்ணம்னா முருகப்பெருமானுடைய திருவருளை பெற கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாடுங்க, படிங்க, கேளுங்க. கேட்குறதும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம குரலால் நாம் கொஞ்சமாவது பாடணும். இது போய் இறைவனிடத்துல போய் நம்மளுடைய குரல் அவருடைய காதில் போய் ஒலிக்கும். இல்லைன்னா ஒலிக்காதான்னு கேட்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம தபாலில் கொரியரில் வந்தால் கொஞ்சமாக தான் வரும். நேரில் போனோம்னா நிறைய வாங்கிக்கின்னு வரலாம். அந்த மாதிரி நம்மளுடைய குரல் போன உடனே நம்மளுடைய ஐடியில் அதிகமான செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவன் நம்ம முருகப்பெருமான். கேட்டதையெல்லாம் கொடுப்பான். வாங்க இப்போ நம்ம 30வது பாடல்லேருந்து பாடுவோம். பாடலும் இதற்கான விளக்கமும் கூடவே படிப்போம். திருச்சிற்றம்பலம். கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அருளி செய்தது. செவ்வான் உருவில் திகழ்வேலவனன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான். அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. செவ்வான் உருவில் திகழ். செவ்வானம் நிறத்துடன் தோன்றும் வேலவன் ஐவேலை உடைய முருகப்பெருமான் அன்று அந்த ஒரு நாள் ஒவ்வாதது என இந்த உபதேசத்திற்கு நிகரானது வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லும்படி உணர்வித்ததுதான். உபதேசத்தால் உணர்த்திய சுவானுபூதியை அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் அங்கனம் உபதேசித்த முறையில் தமக்குள் உள்ளுணர்வால் உணர்வதல்லாமல் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. அதை மற்றவர்களுக்கு எவ்வாறு வார்த்தைகளால் எடுத்து சொல்ல முடியாது. இந்த முருகப்பெருமானுடைய திருவருளை அவர் உபதேசித்ததை அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஆனந்தத்தையும் உள்ளுணர்வையும் எப்படி நான் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு உண்டாகிற அனுபவம். நான் நேற்றே சொன்ன மாதிரி நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கைக்கு சூடு பொருந்தும். அது போல தான் எனக்கு எப்படி நான் சொல்லுவேன், முருகர் இப்படி ஒல்லியாக இருந்தார், வேல் வச்சுருந்தார், கோவணம் கட்டியிருந்தாருன்னு. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இல்லையே அவர் நல்லா குண்டாக இருந்தார், உயரமாக இருந்தார் அப்படின்வாங்க. அது மாதிரி யாருக்கு எப்படி காட்சி கொடுப்பார், எப்படி உபதேசிப்பாருன்னு எனக்கு எல்லாருக்கும் தெரியாது. மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் வேறு விதமாக உபதேசம் பண்ணார். மாணிக்க வாசகருக்கு சிவாய நமன்னு உபதேசம் பண்ணார். அந்த மாதிரி யாருக்கு எப்படி அனுபவம்ன்றது அவங்கவுங்க அனுபவிச்சாதான் தெரியும். பாடல் 31. வாழ்வாழ்வு எனும் இப்படுமாயையிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில் வாகனனே. மயில் வாகனனே, மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானே, வாழ்வு எனும் பாழ்பட்ட இவ்வுலக வாழ்வு என்கின்ற இப்படு மாயையிலே, இந்த பெரிய மாயை என்கின்ற படுகுழியிலே வீழ்வாய் என நீ வீழ்வாயாக என்று என்னை விதித்தனையே அடியேன் தலையில் எழுதிவிட்டீரே.
தாழ்வு ஆனவை. இதற்கு காரணமான இழிவான செய்கைகள் செய்தன உளவோ? அடியேன் முன் செய்தவைகள் இருக்கின்றனவோ? இனி நீ வாழ்வாய், இனி தேவரீர் வாழ்ந்து போவீராக. நான் எவ்வளோ வீணான வேலையெல்லாம் பண்ணிட்டேன், இன்னும் இதுக்கு முன்னாடி நான் வேறு என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த தீமையெல்லாம் இருக்குதா, அதையெல்லாம் தீர்த்து உங்களுடைய திருவடி தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி, அடியேன் முன் செய்தவைகள் இருக்கின்றனவோ? இனி நீ வாழ்வாய், இனி தேவரீர் வாழ்ந்து போவீராக, இனிமேல் நல்லபடியாக இருன்னு சொல்லுங்க என்ன அப்படின்னு அழகான வரிகளில் கேட்குறாரு. 32. கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ, கொலையே புரிவேட குளப்பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகையனே. கொலையே புரி, கொலை செய்வதையே தான் தொழிலாக கொண்ட வேடர் குலப்பிடித்தோய், வேடர் குலத்தில் வளர்ந்த வள்ளி பிராட்டியாரை தழுவி மகிழ்கின்றவனே. மலையே, மலை போன்றவனே, மலை கூறு இடு வாகையனே. கிரௌஞ்ச மலையை இரு கூறிட்டு வெற்றி வாகை கொண்டவனே. தலை ஊடு அலையே படுமாறு முதன்மையான சமயவாதிகளோடு வாதம் செய்து பிணக்குதல் செய்து கலையே பதறி கதறி சாஸ்திர நூல்களை மனக்கலக்கத்துடன் சத்தம் போட்டு பேசி அதுவாய் போய்விடவோ, அப்படிப்பட்ட வாத பிரதிவாத மாயையிலே நான் மூழ்கி விடுவேனோ? மூழ்கிவிடக்கூடாது. ஞானசம்பந்தராக வந்து சமணர்கிட்ட வாதம் செய்தார். அதை பாடல்கள் மூலம் அதை அந்த மாதிரி நான் செய்யவோ, அப்படிப்பட்ட வாத பிரதிவாத மாயையிலே நான் மூழ்கி விடுவேனோ? அப்படிலாம் மூழ்கி விடக்கூடாது, என்ன நீங்கள் காத்து ரட்சிக்கணும் அப்படின்றாரு. 33வது பாடல். சிந்தாகுலையில்லொடு செல்வம் எனும் விந்தாடவியன்று விடப்பெறுவேன், மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. இதற்கான விளக்கம். மந்தாகினி தந்த கங்கா நதி தாங்கி கொண்டு வந்து கொடுத்த வர உதயனே, தேவர்கள் வேண்டியபடி சிவபெருமானிடத்தில் தோன்றியவரே. கந்தா, கந்த பெருமானே. முருகா, முருகப்பெருமானே. கருணாகரனே, கருணைக்கு இருப்பிடமானவனே. சிந்தை ஆகுலம், மனதில் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இல்லொடு செல்வம் எனும் மனைவி செல்வம் எனப்படும் விந்தா அடவி விந்திய மலை காடு போன்ற இத்துன்பத்தை என்று விடப்பெறுவேன், அடியேன் என்று விடுவேன். முருகப்பெருமானை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. கங்கா நதி அந்த அம்மா தான் அந்த தீப்பொறியை தாங்கிக்கிட்டு போகிறாங்க. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்தவர், யாருடைய கர்ப்பத்திலையும் அவர் பிறக்கலை. சிவபெருமானுக்கு எந்த ஐடியும் கிடையாது, அவரோட தாய் தகப்பன் கிடையாது, அவருக்கு ஆதார் கார்டு கிடையாது, அவருக்கு பேன் கார்டு கிடையாது, எந்த கார்டும் கிடையாது. அவர் சுயம்பு, தான் தோன்றி. அவரை பெற்றவங்க உற்றார் மற்றார் சுற்றம் சொந்தம் யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் அவருடைய நெற்றிக்கண்ணில் பிறந்தவர் முருகப்பெருமான். அவர் யாருடைய கர்ப்பத்திலையும் இல்லை. அதை அந்த அம்மா கங்கா தேவி தாங்கி கொண்டு எடுத்துட்டு போய் வளர்த்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியாப்பட்டவனே அந்த தேவர்கள் கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு வந்த முருகப்பெருமானே, கந்த பெருமானே, முருகப்பெருமானே, கருணைக்கு இருப்பிடமானவனே அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. விந்திய மலை காடு போன்ற இத்துன்பத்தை நம்ம புருஷன் பொண்டாட்டி புள்ளக்குட்டி எல்லாம் அதெல்லாம் சொல்கிறோம். விந்திய மலை காடு போன்ற துன்பம், இதை என்னைக்கு நான் விடுவேன், உன்னுடைய திருவடி தீட்சை என்னைக்கு எனக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. அருமையான பாடல், அருமையான விளக்கம். அடியேன் என்று விடுவேன் அப்படின்ட்டு அவர் அங்கே சொல்கிறாரு. அவருக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. நாம் வாழும் காலம் நல்ல காலமாக வாழணும். இறைவனுடைய திருவடியை சேரும்போது நல்லபடியாக போய் சேரணும். அதுக்காக நம்மளை யாரும் புள்ளக்குட்டியோடு வாழணும்னு சொல்லலை. சதா அதே சிந்தையாக இருக்கக்கூடாது. தெய்வ அனுகிரகமும் வேணும் இல்லையா? எல்லாருமே
மனைவி குடும்பம் இல்லாமல் எந்த நாயன்மார்களும் இல்லை. யாரும் உங்களை குடும்பம் வச்சுக்காத வந்துருன்னு சொல்லலை. ஆகையினால குடும்பமே தலையெழுத்தாக வாழக்கூடாது. தெய்வத்தையும் நம்ம தழுவி வாழணும். தெய்வம் இல்லாமல் நம்மளுக்கு எதுவும் இல்லை. இப்போ 34வது பாடல். சிங்காரம் அடந்த யதி நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய், சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே. விளக்கம். சங்கிராம சிகாவல போரிடுவதில் வல்ல மயிலை வாகனமாக உடையவரே, சண்முகனே ஆறுமுக கடவுளே, கிருபாகரனே கருணைக்கு இருப்பிடமானவரே, சிங்கார மடந்தையர் அழகிய விலை மாந்தர்களின் தீ நெறி போய் தீய வழியில் சென்று மங்காமல் நான் கெட்டு போகாமல் எனக்கு வரம் தருவாய், அடியேனுக்கு வரம் தந்தருள்வீர். அருமையான மயிலை வாகனமாக கொண்டவரே, போரிடுவதில் வல்ல மயிலாம். ஏன்னா ஒரு மயில் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்க, ஒரு இப்போ காரில் போகிறோம், நல்ல டிரைவர் இருந்தால் தான் எப்படியா அந்த ரேஸ்லேயும் ஜெயிக்க முடியும். அப்படி வேகமாக போகிறோம் அப்படின்றத அப்படி சொல்கிறார். அந்த போரிடுவதில் வல்ல மயிலை மேலே உக்காந்துக்கின ஒரு சண்டை போடும்போது எப்படிலாம் வளைஞ்சு கொடுத்து எப்படிலாம் நுழைஞ்சு போகணுன்ற அந்த மயில் அந்த மாதிரி போனால் தான் முருகப்பெருமான் நல்ல திறமையாக சண்டை போட முடியும். அதை அருமையாக சொல்கிறார். போரிடுவதில் வல்ல மயிலை வாகனமாக உடையவரே, சங்கிராம சிகாவல. அருமையான வார்த்தைகள். எப்படி பாருங்க, தேன் சொட்டுதுங்க. பலாச்சொலைய தேனில் முக்கி சாப்பிட, பலாச்சொலையே இனிப்பு, அதை தேனில் வேற முக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதனால தான் இதையெல்லாம் பாடுங்க, படிங்க. முருகப்பெருமானுடைய மனம் அப்படியே வெள்ளைப்பாகு மாதிரி கரைஞ்சி வரும். சண்முகனே அப்படின்னுட்டு அப்படி புகழ்கிறாரு. தீ நெறி போய், அதாவது நான் மறுபடியும் அந்த மாதிரி அந்த அவங்களுடைய வலையில் விழுந்துருவனும், அழகிய விலை மாந்தர்களுடைய வலையில் விழுந்துருவனும், தீய வழியில் சென்று நான் கெட்டு போகாமல் எனக்கு வரம் தருவாய், அடியேனுக்கு வரம் தந்தருளீர் அப்படின்றாரு. 35வது பாடல். விதி காணும் உடம்பை விட அவினையேன் கதி காண மலக்கழல் என்றருள்வாய், மதிவாள் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாசுர பூபதியே. இதற்கான விளக்கம். மதி பிறை சந்திரனை போன்று வாழ்நுதல் வளைந்து ஒளி பொருந்திய நெற்றியை உடைய வள்ளியை அல்லது வள்ளி பிராட்டியை தவிர பின் துதியா விரதா வேறு ஒருவரையும் துதிக்காத செயலை ஒருவிதமாக கொண்ட கந்த கடவுளே, சுரபூபதியே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவனே, அரசனே, விதி காணும் பிரமதேவனே, பிரமதேவன் படைத்த உடம்பை விடா வினையேன், இந்த தேகத்தை விட முடியாத அடியேன் கதி காண நல்ல கதி அடையும் பொருட்டு மலர்கழல் என்று அருள்வாய், தாமரை மலர்கள் போன்ற உனது திருவடிகளை அடியேனுக்கு என்று கொடுத்தருள்வீர்கள். அழகா கொடுத்தருள்வீர் அப்படின்ட்டு அழகாக கேட்குறாரு. அவருடைய தாமரை போன்ற திருவடி நம்மளுடைய அனைவருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்குங்க. அருமையான இந்த கந்தர் அனுபூதியை கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைன்றவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக 6 பாடல்களாக இப்படியே நம்ம படிக்கலாம். மொத்தமாக யாரும் கட்டளை போடல. முருகப்பெருமானை நாம் சிந்திக்கணும், பாடணும், படிக்கணும், அவருக்கு பூஜை பண்ணணும். நேரம் இருக்கிறவங்க பூஜை பண்ணுங்க, முடியாதவங்க கேளுங்க, பாடுங்க, படிங்க. வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த கந்தர் அனுபூதியோட 51வது பாடல். குருவாக வந்து நீங்கள் எங்களுக்கு வருவாய் தரணும்னு அருமையாக பாடியிருக்காரு.
நம்ம இந்த பாடலை பாடி ஒவ்வொரு முறையும் முடிக்கும்போது இதை முடிக்கிறோம். இதையெல்லாம் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. உங்களுடைய கன்னிகா பாரதி சேனலை அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி.